அண்ணாமலை அப்படி ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க. தமிழ்நாடு பிஜேபிக்கு அவரால் எந்த யூஸுமே கிடையாதுன்னு சொல்லி நம்ம சீப்பு செந்தில் மாதிரி சில பேர்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 3 வருஷமாக இவங்கெல்லாம் கோமாவில் இருந்தாங்களா என்னன்னு சொல்லி தெரியலை. கடந்த 3 வருடங்களாக தமிழக அரசியலின் மையப்புள்ளியே அண்ணாமலை தான். அவரை சுற்றி தான் தமிழக அரசியலே சுழன்று கொண்டு இருந்தது அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தார். ஆளுங்கட்சியின் கண்களில் விரலை விட்டு ஆட்டினார் அப்படிங்கிறது தான் உண்மை. பல போராட்டங்கள், எண்மண் எண் மக்கள் யாத்திரை மாதிரியான தீவிரமான களப்பணிகள், பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையில் தனி அணியை அமைத்து வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட 19% வாக்குகள், 13 இடங்களில் 2வது இடம் சொல்லி வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை பிஜேபிக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக பிஜேபி இருக்கிறது. இதற்கு அண்ணாமலையின் தலைமை மிக மிக முக்கியமான காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இது எதுவுமே தெரியாத மாதிரி லூசு மாதிரி நடிக்கிற மாதிரி இவங்க அண்ணாமலையில் ஒரு ஆளே கிடையாதுன்னு சொல்லி இன்றைக்கும் யூடியூப் சேனல்லையும் தொலைக்காட்சி விவாதங்களையும் உருட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா சிரிப்பு